டாக்கோமீட்டர் விஸ் பவர் ரிசர்வ் கேஜ். இதோட தியரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே, கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். நம்ம தேவை என்னவோ, அந்த தேவையோட அளவுல இருக்க ஆசைப்படுவோமோ தவிர, "ஐய்யய்யோ! கொஞ்சம் எக்ஸசிவா வந்துருச்சு. இதுவும் கிடைச்சா நல்லா இருக்குமே" அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போவே மாட்டோம். நம்ம தேவை எதுவோ, அத சரியா பார்க்குற இடத்துக்கும் போயிருவோம். இத ஒரு மோட்டிவேஷனா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லவே கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இப்ப கேட்க நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அண்ணாச்சி போட்ட 1 1/2 கிலோ சர்க்கரை மாரி தான். இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப எக்ஸசிவா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த இதோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்க உங்களுக்கு தேவையானது கிடைச்சாலுமே, அத உங்களால ஹேப்பியா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இத மோட்டிவேஷனா எடுத்துக்காம, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான மூவ் ஆனா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஈஸியா உங்கள அடுத்தடுத்து கூட்டு போகும். எப்படி 3/4 கிலோ சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா, அவரு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த 1 கிலோவ கொண்டு வந்தாரோ, அந்த இடத்துக்கு உங்கனால போ முடியும். தயவு செஞ்சு இத ஒரு மோட்டிவேஷனா எடுக்கவே செஞ்சிராதீங்க. மோட்டிவேஷன் யூஸ் கிடையாது. இத நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு மூவ் ஆன் ப்ராசஸா எடுத்துக்கங்க. அது உண்மையிலுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு சரியான புரிதல உங்களுக்கு கொண்டாந்து குடுக்கும்.